இந்தியாவில் 1970s வந்து இந்திரா காந்தி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இது இந்த ஒரு சரத்குமார் ஜோக் இருக்கும்ல 1947 அந்த மாதிரி ஆரம்பிக்க வேண்டியது. பட் எனவே 1970 இந்திரா காந்தி வந்து இந்தியா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்குது. எல்லா இடத்துலயும் இந்த பாப்புலேஷன் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணும். பேசிக்கா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எதுக்கு எல்லாருமே நீங்க நல்லா பாருங்க, நம்மளோட தாத்தா பாட்டிகளாம் வந்து 10 குழந்தை மினிமம் இருக்கும் எல்லா வீட்லயும், எங்க குடும்பத்திலும் அப்படி தான். சோ அவ்வளவு குழந்தைங்கிறது வந்து திடீர்னு நம்மளோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ரெண்டாவது எப்படி. சோ கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா இவ்வளவு குழந்தை பெத்துக்க வேணாம், அது நம்ம நாட்டுக்கு நல்லது இல்ல, நம்ம நாட்டுல இடம் கம்மியா இருக்குது, ரிசோர்சஸ் கம்மியா இருக்குது. சோ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றது தான் நல்லது, பெண்களை வந்து படிக்க விடுங்க, குழந்தை பெத்துக்கிட்டே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் சொன்னாங்க. அதை எல்லா ஸ்டேட்ஸ்மே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னப்போ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கம்பேர் டு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ். நீங்க இன்னமும் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிற நம்பர் ஆஃப் குழந்தைகளை விட தமிழ்நாட்டுல, கேரளால, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகால கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. சோ இங்கெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாவே இல்ல இவ்வளவு குழந்தை பெத்துக்க தேவையில்லைங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனா அப்பவே சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, எங்க இப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, நம்ம ஊர்ல டீலிமிட்டேஷன்ங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. டீலிமிட்டேஷன் அதாவது எல்லைகள், ஒரு எத்தனை வந்து எலெக்ஷன்ல எத்தனை சீட் ஒரு ஸ்டேட்டுக்கும் வேணும். தமிழ்நாட்டுல 39 சீட்ஸ் இருக்குது. நம்மளோட ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி அதை கால்குலேட் பண்ணி 1970s வைக்கிறப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நாங்க வந்து பாப்புலேஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவோம், ஓகேவா, நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, அதாவது எல்லா ஸ்டேட்டுமே காமனா இருக்கப்போ எல்லா ஸ்டேட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பாப்புலேஷன் எல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வந்து எல்லாருக்கும் கல்வி எல்லாம் கொடுத்து பெண்கள் எல்லாம் முன்னேற்றி கொண்டு வந்துட்டோம்னா எங்க ஸ்டேட்டுக்கு அது வந்து டீலிமிட்டேஷன்ல ஒவ்வொரு தரவும் எலெக்ஷன் வரப்போ நீங்க வந்து மறுபடியும் எந்தெந்த ஸ்டேட்ல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு மாதிரி சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவங்க பார்லிமெண்ட்ல அதிகமா இருக்காங்க. இப்போ எங்க ஊர்ல நாங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நாங்க வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாம போயிடும், எங்களுக்கு சீட்ஸ் கம்மியா கூட ஆகும். ஏன்னா மற்ற ஸ்டேட்ல பயங்கரமா சீட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பாப்புலேஷன் அதிகமா இருக்குது. அப்ப நாங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்டப்போ இந்திரா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, கவலைப்படாதீங்க, இப்போ எவ்வளவு சீட்ஸ் இருக்கோ அது அப்படியே மெயின்டைன் ஆகும், யாருக்குமே வந்து சீட் குறைக்கப்படாது. ஒருவேளை நீங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணி 1970 சொல்றாங்க, 2025 பண்ணிட்டு பட் அப்போ தெரியாதுல, ஒருவேளை இப்போ தமிழ்நாடு வந்து பாப்புலேஷன் எல்லாத்தையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய 39 சீட் என்னைக்குனாலும் இருக்கும், அது உங்ககிட்ட கம்மியாக்கப்படாது. உங்களோட இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகும், ஓகேவா. சோ தட் யார் வந்து நல்லா பெட்டரா கண்ட்ரோல் பண்றாங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு 30 வருஷம் கிட்ட போய் 2000ல வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய், ஓகேவா, ஒரு ரொம்ப ஃபேமஸான பிரைம் மினிஸ்டர், மதிக்கப்படக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர், கொஞ்சம் நாள் தான் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரெக்ட், இவங்க சொல்றது நியாயம். இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இப்போ தமிழ்நாடு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லாத்துலயும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம இந்த டீலிமிட்டேஷன் பண்ணி இவங்களுக்கு சீட்ஸ் கம்மியாக கூடாது, இவ்வளவு நாள் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, சோ இதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து கண்டினியூ பண்ணி விட்டாரு. இப்போ 2025ல வந்து இப்போ என்ன கான்வர்சேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ புது பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கும். புது பார்லிமெண்ட்ல மோர் தென் 800 சீட்ஸ் இருக்குது. நம்மளோட மொத்த சீட் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டிட்யூன்சியும் சேர்த்தோம்னா 543 சீட்ஸ் தான். ஆனா 800 சீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட் கட்டினப்பமே என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் நல்லா பாருங்க, டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வருவாங்க. நார்த் இந்தியால இப்போ பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ், பீகார்க்கெல்லாம் நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அப்புறம் வந்து தெலுங்கானா, கர்நாடகாலாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து பண்ண மாதிரியோ இந்திரா காந்தியோ பண்ண மாதிரியோ இல்லாம இந்த முறை வந்து இங்க அதிகமான சீட்ஸ் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு சீட்ஸ் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பாப்புலேஷன் பெட்டரா ஹேண்டில் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சீட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்தியால இன்னைக்கு 50,000 பீப்புள் இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சியும் இருக்குது, 30 லட்சம் பேர் இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சியும் இருக்குது. அந்த ப்ரொபோர்ஷன் தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இதை கொண்டு வருவாங்க. இது வந்து நம்ம நாட்டுக்கு, இந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அப்படி பண்ண மாட்டோம், சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டுக்கும் சீட்டு கம்மியாகாது அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. அப்போ நம்ம ஊர்ல இருக்கிற கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கிற சீட்ஸை கம்மியாக மாட்டீங்கன்னா அப்போ அங்க இருக்கிற சீட்ஸை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, இங்க இருக்கிற சீட்ஸை கம்மியாக்குறதுக்கு அதாவது ஒரு கோடு இருக்குது, இந்த கோடு சின்னதாக்கணும் அவசியம் இல்லை, அது கூட பெரிய கோட ஒன்று போட்டோம்னா இந்த கோடு பை டிஃபால்ட் சின்னதாயிடும். ஸோ இங்க நீங்க சீட்ஸை கம்மியாக்கலனாலும் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ல உத்தரப்பிரதேஷ், பீகார்ல எல்லாம் பாப்புலேஷன் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி அங்க நீங்க சீட்ஸ் அதிகமாக்குனீங்கன்னா ஓவராலா வந்து ஆவரேஜ் அதிகமாகுமா, ஓவராலா சீட்ஸ் அதிகமாகுமா. ஆனா நம்ம வளர்ந்த அளவுக்கும் உத்தரப்பிரதேஷ், பீகார் வளர்ந்த அளவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்ல இருக்கும். பார்லிமெண்ட்ல நிறைய சீட் இருந்தா என்ன, அந்த கட்சி அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய ஃபேவர் பண்ணும், அவங்களோட ஓட்டு வேணும். சோ இந்த சைக்கிள்ல சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. சோ இந்த ப்ரொபோஸ்ட் கூட இல்ல, இது வந்து அஸ்யூம்ட், ஓகேவா. ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியலா எந்த டேட்டாவும் கொடுக்கல, இவ்வளவுதான் வரும் போகும்னு அஸ்யூம்ட். அக்கார்டிங் டு ஜி நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்ற கால்குலேஷன் படி தமிழ்நாட்டுல, கேரளால ஒரு சீட் கூட கம்மியாகாம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆன ஸ்டேட்ஸ்ல மட்டும் இன்க்ரீஸ் பண்ணனால், ஒருவேளை இன்க்ரீஸ் பண்ணாங்கனால் இப்போ இருக்கக்கூடிய 543 சீட்ஸ் மொத்தமா இருக்கிறதுல இருந்து 846 300 சீட்ஸ் கிட்ட வந்து அதிகமாயிடும். அந்த 300 சீட்ஸ் எங்க மேஜர் அதிகமாகும் பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்ல இப்போ 80 சீட்ஸ் இருக்குது, அது 143 சீட்ஸ் ஆயிடும். பீகார்ல 40 சீட் தான் இருக்குது, அது அப்படியே டபுள் ஆகி 79க்கு போயிடும். மகாராஷ்டிரால வந்து 48 தான் இருக்குது, அது 76 ஆயிடும். வெஸ்ட் பெங்கால்ல 42 தான் இருக்குது, அது 60 ஆயிடும். ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா 42 ல இருந்து 54 ஆகும். மத்திய பிரதேஷ் 29 ல இருந்து 52 ஆகும். ராஜஸ்தான் 25 ல இருந்து 50 ஆகும். தமிழ்நாடு வந்து 39 ல இருந்து 49 ஆகும். சோ நம்ம ஊர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ குஜராத் வந்து 26 ல இருந்து 43 ஆகும். கர்நாடகா வந்து 28 ல இருந்து 41 ஆகும். எல்லாருமே இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகாத சில ஸ்டேட்ஸ் இருக்குது, கேரளா வந்து 20 ல ரிமைன் ஆகும். பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து 10 சீட் இன்க்ரீஸ் ஆகும், ஆனா பீகார் வந்து அப்படியே 40 சீட் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. நம்ம ஊர்ல 10 சீட் இன்க்ரீஸ் ஆகும், ஆனா உத்தரப்பிரதேஷ் வந்து 20, அங்க ஒரு 40, கிட்டத்தட்ட 60 சீட்டுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகுறாங்க. நம்மளுக்கு 10, அவங்களுக்கு 60ங்கிறது வந்து இது வந்து நியாயமா இல்ல. இங்க வந்து பாப்புலேஷன் வைஸ் கரெக்ட்டா தான் வைக்கிறீங்க, ஆனா இங்க வந்து அரசாங்கம் சொன்னதை கேட்டு நடந்து இந்திரா காந்தி வந்து எப்படி இல்ல உங்க ஸ்டேட்ஸ் எல்லாம் பாதிக்காத மாதிரி பாத்துக்கறோம்னு சொன்னாங்களோ, அடல் பிஹாரி வாஜ்பாய் எப்படி உங்க ஸ்டேட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படாம பாத்துக்கறோம்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி செய்யாம இப்போ நீங்க வந்து நாங்க இவ்வளவு நாள் நாங்க வந்து பாப்புலேஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பெண்கள் எல்லாம் படிக்க வச்சு நிறைய பேர் முன்னேறதுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் ஒண்ணா சேர்ந்து ஒரே நேரத்தில் இதை சொல்றாங்க, ஓகேவா.
இதுல வந்து அஃப்கோர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி. அவங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணல, நாம் தமிழர் கட்சியும் பார்ட்டிசிபேட் பண்ணல. பிஜேபி சைடு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதை பத்தி அஃபிஷியலா ஒன்னு கூட பேசல, இப்பவே வந்து ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், இதெல்லாம் சும்மா பாலிடிக்ஸ் அரசியலுக்காக பண்ணிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் முன்ன பின்ன இருக்கிறது. நீங்க இந்த வீடியோ முடியறப்போ ஓவராலா டீலிமிட்டேஷன் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீலிமிட்டேஷன் வந்து நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் வந்து ஒன்னா சேர்ந்து சொல்றாங்க. அப்படி பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிஜேபி வந்து இந்த கூட்டத்தை கம்ப்ளீட்டா புறக்கணிச்சிட்டாங்க. இதுதான் இப்போ நடந்திருக்கிறது. அதை தான் வந்து எல்லாருமே சோஷியல் மீடியால என்ன எல்லா கட்சியும் ஒண்ணா சேர்ந்து பேசுறாங்க. டீலிமிட்டேஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து ரொம்ப பேசிக் லெவல்ல, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல, ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு லெவல்ல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சின்ன லெவல்ல. இதை நீங்க இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இதை டீடைலா சொல்றதுக்கே வந்து எல்லா கட்சியும் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஏன் இது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு